3 வேக வச்ச முட்டை, கொஞ்சமாக குக் சில்லி பேஸ்ட், அவ்வளோதான் வேணும் இந்த சூப்பரான எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் உப்பும் வினிகரும் போட்டுக்கோங்க. 3 முட்டை 10 நிமிஷம் வேக வைங்க. அப்போ நல்லா ஹார்ட் பாயில்ட் ஆகிடும். ஒரு பேனில் வந்து ஆலிவ் ஆயில் போட்டு எக்கை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போது இதை சீசன் பண்ணுறதுக்காக சால்ட்டு, க்ரஷ் பெப்பர், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம் முட்டையை நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே லைட்டாக க்ரஸ்ட்டுலாம் தெரியுது பார்த்தீங்களா? முட்டை ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் குக் சில்லி பேஸ்ட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டதுக்கப்புறம் லைட்டாக வதக்குங்க. அது வதங்கின டைமில் என்ன பண்ணலாம், முட்டையை வந்து திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டையும் இந்த சில்லி பேஸ்ட் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு நம்ம சில்லி பேஸ்ட்டு. நம்ம எக் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியோட இலை போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. And always remember this, everybody can cook and everybody has to cook.